குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் ரிஷப ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது? 17/6/2025 முதல் 16/7/2025 வரை இந்த காலகட்டத்தில் ஒரு மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்கப் போகிறது, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் தீருமா, பொருளாதார சிக்கல் தீருமா, கடன் தொல்லை தீருமா, எதிர்த்தொல்லை தீருமா, தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு திருமணம் தடை, இப்படியெல்லாம் என்ன எதிர்பார்த்திருக்கிறீங்களோ அதற்கெல்லாம் கிரகங்கள் என்ன சொல்கிறது, என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது, வாருங்கள் பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறார். ஒரு நல்ல விஷயமே. அது 26ஆம் தேதி வரையில் அங்கே இருப்பார். 26/6 வரையில் வந்திருப்பார். அது பிறகு குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். சுக்கிரன் குரு இணைவு 2 என்பது உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம்தான். நல்ல நல்ல பொருளாதார பிரச்சனை தீரும். வெளியில் இருந்த பணங்கள் வெளியே வரும். ஏதாவது நீங்கள் ஏதாவது லோன் கேட்டிருந்தாலும் அந்த பணம் வந்து சேரும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இப்போ வருமானத்துக்கு பஞ்சமே இருக்காது. கொட்டோன்னு கொட்ட போகுது. எப்படி வருமானம் கொட்டோன்னு கொட்ட போகுது. அந்தளவுக்கு வருமானம் வரப்போகுது குரு சுக்கிரன் இணைவால். அதனால் வந்து 26ஆம் தேதி பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய புரட்சி, பெரிய ஒரு மாறுதல், வாழ்க்கையை அப்படியே புரட்டி போகிற அளவுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் புதன் அமர்ந்திருப்பார். இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தா இவ்வளோ நாள் தடைப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் இனிமே வெற்றி தான். அப்பா மூலியம் ஏதாவது வர வேண்டியதால் வரும். அரசாங்கத்து மூலியத்தில் ஏதாவது வர வேண்டியதால் வரும். இல்லை அரசியலில் ஏதாவது ஒரு கட்சி ஒரு பதவியோ பொறுப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவியில் அமர்வீங்க. எல்லாமே உங்களுக்கு சாதமாக இருக்குது. நண்பர்கள் மூலியமாகவும், தாய்மாமா உறவுலையும், மாமா உறவுலையும் ரொம்ப அருமையாக சிறப்பாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்குது. அதனால் ரிஷப ராசி அன்பர்கள், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தது நல்ல விஷயங்கள். குறிப்பாக காதல் செய்பவர்களுக்கு காதல் கைகூடும். ஒரு சிலர் மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து பாருங்கள். 2 உடைய தசாபத்தி நடக்குமானால் உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கை தடைப்பட்டு போயிட்டு இருக்குதா? எப்போ தான் கல்யாணம் ஆகும்? ஆண் பிள்ளைங்களும் பெண்களும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல செய்தி இந்த மாதத்தில் வரும். ஆண் பிள்ளைக்கும் சரி, மாப்பிள்ளை, ஆண் பிள்ளைக்கும் பெண் அமையும், பெண் பிள்ளைகளுக்கும் மாப்பிள்ளை அமைவார்கள். நீங்கள் எதிர்பார்த்தார் போலே இந்த மாதத்தில் அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்கள், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் நன்றாக இந்த முறை பரீட்சை எழுதுவீங்க. அரசாங்க வேலை ஒரு நம்பிக்கை, ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் உற்சாகப்பட போகிறீங்க. நல்ல செய்தியெல்லாம் வரப்போகிறது. பணம் கட்டிய மட்டும் ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் தகுந்தாற் போல் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். வேலை, அரசாங்க வேலை, நல்ல ஒரு பதவியில் அமருவீங்க. வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆடி மாதம் சாதகமாக தான் இருக்கிறது. அதாவது பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சு கேட்கலன்னு, ரிஷபராசி அன்பர்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? வருத்தப்படாதீங்க. அவங்க போக்கிலேயே விட்டு பிடிங்க. இந்த மாதம் வந்து உங்கள் பேச்சுக்கு வருவாங்க. அவங்க கூட வாக்குவாதத்தில் நிற்காதுங்க, நீயா நானே நிற்காதுங்க. பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கப் போகிறது. அதனால் வருத்தப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. திடீர் ஹாஸ்பிட்டல் செலவு, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. புதுசாக எதிரிங்களாம் உருவாவாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதாவது தேவையில்லாமல் வம்பு வாயை கொடுத்து வம்பு விலைக்கு வாங்கிக்க வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ராசிக்கு 10இல் ராகு பகவான் அமர்ந்திருப்பது
குரு பார்வையில் இருப்பதும் ஒரு தொழில் விஷயத்தில் தொழில் செய்பவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஒரு லாபத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறது. எதிரியே நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவு வருமானம், அந்தளவு லாபம் கிடைக்கும். அவரால் எந்த பாதிப்பு, குரு பார்வை தான் ராகுவால் எந்த பாதிப்பு இல்லை. நீங்கள் கம்பெனிக்கு ஆள் எடுக்கிற வேலையா பற்றாக்குறை வந்து ஆள் எடுப்பீங்க. இல்லை ரொம்ப நாளாக தொழிலாளியாக இருக்கிறோமே, ஒரு முதலாளி ஆக மாட்டோமோ, சொந்தமாக செய்ய மாட்டோம்னு நினைக்கிறவங்க கூட சொந்த தொழில் ஒன்று செய்யறதுக்குலாம் ஒரு வாய்ப்பு தேடி வரும், பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக ஆடி மாதத்தில் நீங்கள் அம்மன் கோயில் ஒரு வழிபாடு வச்சிங்கனாக்கா, இல்லை ஒரு பால் குடம் எடுக்கிறதோ, இல்லை வேறு ஏதாவது காணிக்கை செலுத்துறதோ, ஒரு பாலாபிஷேகம் பண்ணதோ, இது செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்க அம்மன் கோயிலில் ஒரு அபிஷேகம் பண்ணிவிடுங்க. உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி பாலாபிஷேகம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வயதானவர்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ பாருங்கள், அவங்கள அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவங்கள நீங்கள் கவனிக்க அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க நீங்கள் ரொம்ப சீரும் சிறப்பமாக இருப்பீங்க, ஆதாயமாக இருக்கும். அவங்கள பகைச்சிக்க வேண்டாம். அதனால் வந்து வயசானவர்களால் ரத்த உறவு இருந்தாலும் சரி, ரத்த உறவு இல்லாத வயசானவர்களும் சரி, யாராக இருக்கட்டும், நீங்கள் அவரை கவனிப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரும். ஆகவே அதை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிங்க. அதே வெளிநாடு வேலைக்கு தேடிக்கிட்டு இருப்போம், கொஞ்சம் ஏமாந்துடாதீங்க பணம் கட்டி. அதனால் உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்ல வாய்ப்பு தேடி வரும். உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவும் சிறப்பாக நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது. அதனால் நண்பர் மூலியமாக ஒரு நல்ல வாய்ப்பெலாம் உங்களுக்கு தேடி வரும். உங்களை நீங்கள் துரோகம் பண்ணவங்க யார் என்ன ஏது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. அந்த துரோகம் பண்ணுறவங்கள கூட நீங்கள் இனிமேல் சவகாசம் வச்சுக்காதீங்க. அவங்க உறவு வேண்டாம், கட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு போயிட்டு இருங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க, தலையை கெடுத்துக்காதீங்க, காதலை வாங்கிக்காதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது. ஆகவே வந்து கவனமாக இருங்க. ரிஷபராசி பெண்கள், குடும்ப தலைவிகள், ஒரு பொருள் வாங்க யோகம், அதாவது நகை வாங்கலாம் வீட்டுக்கு, இல்லை இப்போ வீட்டுக்கு ஏதாவது வீட்டு பயன்படுத்தும் பொருள் வாங்கலாம். ஒரு புதுசாக ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்குற மாதிரி ஒரு யோகம் இந்த மாதம் இருக்குது. அதை வாங்கலாம். நீங்கள் உறவினர் இடத்துல இருந்து அம்மா வீடு சைடோ, அக்காவோ தங்கச்சியோ, இல்லை அண்ணனோ தம்பியோ யாரும் இப்போ உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த உதவியை நீங்கள் பயன்படுத்திங்க. தாய் வழி வீட்டிலேருந்து கிடைக்க வேண்டிய அனைத்தும் இந்த மாதம் தேடி வரும். உதவியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய பெண்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டு. எப்படி வேலை செய்யறதுல ஒரு பாதுகாப்பு உண்டு, பதவி ப்ரமோஷன் உண்டு. ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வருகிறது. நீங்கள் அதை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் ஒரு முன்னேற்றம் அடையலாம். பெண்களுடைய அதாவது உங்கள் கூட பழகும் ஒரு சில பெண்களே உங்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க, அதாவது உறவாடி கெடுக்க பார்க்குறாங்க. அதை கொஞ்சம் கவனித்து அப்படி உறவாடி கெடுக்கும் நண்பர்களை கொஞ்சம் தள்ளி வைப்பது உங்களுக்கு நல்லது. ஆகவே அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தகாத உறவுகளை கைவிடுங்கள், இல்லீகல் உறவுகளை கைவிடுங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களை கைவிடுங்கள். தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீங்க. அடிமை ஆணவங்களாக இருந்தால் அதை திருத்திக்குங்க. இதனால் நம்ம உறவினர்கள், சொந்த பந்தம், உறவு எல்லாமே பாதிக்கும். அதனால் வந்து நம்மளால் பாதிக்கக்கூடிய எந்த கெட்ட பழக்கம், நம்மளால் மற்றவங்களுக்கு பாதிக்கப்படும் எந்த கெட்ட பழக்கமும் நம்ம கூட இருக்கக்கூடாது. அதை கவனத்தில் கொண்டு சீரும் சிறப்புமாக இருக்க உங்கள் குலதெய்வம் அவர்களால் நன்றாக இருக்க வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.